வணக்கம். வாழ்க்கை பாடம் ஆதிமனிதன் 14. ஆதிமனிதன் நெருப்பு முதல்ல அந்த நெருப்பை பார்த்துட்டு அந்த நெருப்பில் இருக்க அந்த இரும்பு துண்டுகள்லாம் எடுக்கிறான். அது வரைக்கும் சொல்லியிருக்கேன். அதை பார்த்துட்டு இரும்பு துண்டுகள்லாம் எப்படி அந்த நெருப்பட்டவுடனே இலகி ஓடிச்சு. அது இலகி ஓடினோடனே அதை பார்த்த உடனே அவனுக்கு என்னென்னமோ தோணுது. அது ஒன்றும் கத்தி மாதிரி நீட்டாக இருக்குது, ஒன்றும் கூர்மையாக இருக்குது. அது வடிஞ்சு வர்றது தானே. அப்படியே அந்த இரும்பு அப்படி இப்படி ஆகியிருந்தோடனே அதை எடுத்து அதை உரசி தீட்டி பார்க்குறான். கல்லில் வச்சு தீட்டி ஆயுதங்களை ரெடி பண்ணுறான். ஆயுதங்கள் ரெடி பண்ண மட்டும் இல்லை, நெருப்பினுடைய முழு வரலாற்றை அப்போத்தே தெரிஞ்சுக்கிறான். முதல்ல எப்படி நினச்சான்னா, நெருப்பு நம்ம மிருகத்தை விரட்டுறதுக்கு, குளிர் காயறதுக்கு அந்த மாதிரி மட்டும்தான் இருந்தான். இப்போ நெருப்பினுடைய சக்தியை உணர்ந்து அதை வணங்கி நெருப்பை அவனே உருவாக்கி அதில் ஆயுதங்கள் ரெடி பண்ணி, இப்போ நமக்கு மிருகங்கள்லாம் தாக்காமல் இருக்க ஆயுதங்கள் வேணும்ல, அதெல்லாம் ரெடி பண்ணி அப்போத்தே ஆரம்பிக்கிறான். இப்போ அவனுக்கு 3வது, அதாவது பஞ்சபூதங்களில் வானம் பூமி மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரி இருந்துச்சு. சூரியனை பார்க்குறான். அந்த மாதிரி இருந்த அவன் இப்போ தான் நெருப்பு தெய்வங்கிற அளவுக்கு நெருப்பை பற்ற வச்சு வணங்கி அந்த இரும்பு துண்டுகளை உருக்கி இவனுக்கு தேவையான மாதிரி அதை வடிவமைக்கிறான். அதாவது ஈட்டினா ஈட்டி அப்படிலாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆயுதங்கள் ரெடி பண்ணி மண்வெட்டி, அதாவது